உனக்கு வெக்கமாக இல்லையா? இரவு நேரம். சென்று உறங்கு. யார் என்னை அடித்தது? என் முன்னால் நாகம்தானே இருந்தது. நாகம் என்னை அடித்திருக்கும். இல்லை இல்லை, இவ்வாறு எப்படி நடக்க முடியும்? இரவாகிவிட்டது என்று நான் கூறினேன். சென்று உறங்கிக் கொள். செல்கிறேன் செல்கிறேன். துரியோதனன் அண்ணா! துரியோதனன் அண்ணா, துரியோதனன் அண்ணா, நாகத்தை கண்டேன். பீமா, எழுந்திரு பீமா. பீமா, யார் இது? உறங்க விடு. ஓஹோ, நான் என்ன செய்வது? வெளியில் அந்த பாலகன் உறங்க தயாராகவே இல்லை. இங்கு பீமன் எழுந்திருக்க தயாராக இல்லை. பீமா எழுந்திரு. நான் தான் நாகக்கன்னிகை நீலம். நாகக்கன்னிகை நீலமா? நீயா? இந்த இரவு நேரத்தில் எதற்கு வந்திருக்கிறாய்? நான் ஏதோ கனவு என்றுதான் நினைத்தேன். நண்பா பீமா, நாகலோகம் சங்கடத்தில் உள்ளது. கீரை அரசன் என் தந்தை நாகராஜனுக்கு யுத்தத்திற்கான சவால் விடுக்கிறான். என் தந்தை யுத்தத்துக்காக அஞ்சவில்லை. ஆனால் தற்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லை. இதை சாதகமாக்கிக் கொண்டு கீரி அரசன் நாகராஜ்யத்தை தன் வசமாக்கிக் கொள்ள நினைக்கிறான். கிருபை செய்து எங்களுக்கு உதவி செய் பீமா. கவலை கொள்ளாதே நாகக்கன்னிகை நீலம், நான் உனக்கு நிச்சயமாக உதவி செய்கிறேன். ஆனால் சகோதரர்களிடம் கேட்க வேண்டும், அவர்கள் தயாரா என்று. நாங்கள் தயாராக இருக்கிறோம். கேரி மகாராஜா, நீங்கள் யார்? நான் அஸ்தினாபுரத்தின் இளவரசன், திருதராஷ்டிரனின் புதல்வன் துரியோதனன். நாங்கள் உங்களை எச்சரிக்க விரும்புகின்றோம். நாகலோகத்திற்கு தாம் ஜாக்கிரதையாக சென்றாக வேண்டும். ஏனென்றால் நாகக்கன்னிகை தன்னுடைய பாதுகாப்பிற்காக அந்த பாண்டவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். பாண்டவர்களா? அதாவது உன் சகோதரர்களா? அந்த பாலகர்களால் என்னை என்ன செய்ய முடியும்? நான் சக்தி வாய்ந்தவன், பலம் வாய்ந்தவன், மகானாவேன். மகாராஜா, நாம் இப்பொழுது புறப்பட வேண்டும். கேரி மகாராஜா, தாங்கள் மிகவும் திறமைசாலிதான். ஆனால் அந்த பாண்டவர்களை வெல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு பலம் இருந்தால் மட்டும் போதாது. நீங்கள் அனுமதி அளித்தால் நாங்களும் உங்களோடு வருகின்றோம். உங்கள் பலத்தோடு சேர்ந்து எங்கள் சக்தியையும் கொடுக்கின்றோம். அனுமதி அளிக்கிறேன், வாருங்கள் என்னுடன். பாண்டவர்களே, உங்களை கண்டவுடன் என் மனம் நிம்மதி அடைகிறது. நான் அந்த கீரி அரசனை எண்ணி கவலை கொண்டிருந்தேன். உங்களை கண்டதும் என் கவலை பறந்து போய்விட்டது. அரசே, இனி நீங்கள் கவலையை மறந்து உங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். இனி நீங்கள் யுத்தம் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யுத்தத்தை பற்றி யோசித்து தானாக வேண்டும். ஏனென்றால் சக்திசாலி பலசாலி கீரி மகாராஜா இங்கு வந்துவிட்டார். யுத்தம் என்றதும் பயந்து விட்டாயா? இதில் பயம் என்பதற்கு இடமே இல்லை கீரி மகாராஜா. ஆனால் காரணமே இல்லாமல் யுத்தம் செய்வது அழிவைதான் தரும். உங்களுக்கு உங்கள் ராஜ்யம், நாகலோகத்துக்கு அவர்கள் ராஜ்யம். இதில் யுத்தத்துக்கான அவசியம் என்ன? பாலகனே, கீரிக்கும் பாம்புக்கும் உள்ள பகைமை கதைகளை நீ கேட்டதில்லை போலிருக்கிறது. கீரிக்கும் பாம்புக்கும் உள்ள பகை பல யுகங்களாக இருந்து வருவதுதான். இன்று இங்கு நிச்சயமாக யுத்தம் நடந்தே தீரும். யுத்தத்துக்கு உங்களுக்கு அத்தனை ஆவல் என்றால் நீங்கள் முதலில் என்னுடன் யுத்தம் செய்யுங்கள். உனக்கும் யுத்தம் செய்ய அத்தனை ஆவல் என்றால் சரி பாலகனே, என் உதவியாளர்கள் உன்னுடன் யுத்தம் செய்வார்கள். அரசர்களுக்கான யுத்தம் பிறகு நடக்கும். ஆக்கிரமியுங்கள்.
செல்லுங்கள். சிப்பாயே, நீ சென்று பீமனுக்கு லட்டுக்களை கொடு. பிறகு அந்த பீமன் லட்டுவை உண்டு கொண்டே யுத்தத்தை மறந்து விடுவான். பீமண்ணா, இப்படி அடி வாங்கிக் கொண்டிருந்தால் பின் எப்படி ஜெயிக்க முடியும்? முதலில் நீங்கள் அடி வாங்கிக் கொண்டு அமர்ந்திருங்கள். இல்லை, நான் இருக்கும் வரை என்னுடைய லட்டை எவரையும் தொடக்கூட விட மாட்டேன். மிக பலசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, இப்போது நீ என்னுடன் வந்து யுத்தம் செய். வருகிறேன், எனக்கு பயம் கிடையாது. நான் கூறுவதை இந்த சேனைகள் பீமண்ணாவின் பலவீனத்தை புரிந்து கொண்டு விட்டார்கள். ஒவ்வொரு முறையும் அதிகமான லட்டுகளை கொண்டு வந்து வைத்து அவரை திசை திருப்ப முயல்கின்றார்கள். பீமண்ணா, நீங்கள் லட்டு பற்றிய கவலையை விடுங்கள். அதை எவரையும் எடுக்க நான் விட மாட்டேன். நீங்கள் யுத்தத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். நீங்கள் யுத்தத்தை சீக்கிரமாக முடித்து விட்டால் அத்தனை லட்டுகளையும் நீங்களே உண்டு விடலாம். அடடா, அப்படியா? இப்போது யுத்தத்தை முடித்து விடுகிறேன். பீமா, ஜாக்கிரதை. அவர் மறைவதற்கு முன்பாக தன் கண்களை மூடிக்கொள்கிறார். அவர் கண்களை மூடும்போது நீ அவரை தாக்கிவிடு. நிறுத்தி விடுங்கள். நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். சரி, இப்போது நான் சென்று லட்டு உண்கிறேன். அண்ணா, கீரி மகாராஜா தோற்றுவிட்டார். உங்களுடைய சதி கூட பீமனை தோற்கடிக்க முடியவில்லை. ஓடலாம், அதுதான் நல்லது. சேனைகளே, கீரி அரசனை பிடியுங்கள், அவனை சிறைச்சாலையில் அடையுங்கள். நிறுத்துங்கள். நாகராஜா, கீரி மகாராஜா என்ன செய்கிறார்களோ நீங்களும் அதேதான் செய்கிறீர்கள். அவரை சிறைப்பிடித்தால் அவர் மக்களுக்கும் உங்களுக்கும் கசப்பு உணர்வு அதிகமாகும். நீங்கள் இப்போது சிறைப்பிடித்தால் பிறகு அவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து உங்களை சிறைப்பிடிக்க முயற்சி செய்வார்கள். இந்த வகையில் பகைமை என்பது முடியவே முடியாததாகிவிடும். நீங்கள் இருவரும் நட்பு என்ற வகையிலிருந்து உங்களது உறவில் சந்தோஷமாக வாழுங்கள். நான் நட்பை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கீரி அரசர் தான் யுத்தம் செய்ய விரும்பினார். நான் மிகவும் தவறு செய்துவிட்டேன். நானும் உங்களது நட்பை ஏற்றுக்கொள்கிறேன். அரசரின் கடமை என்பது மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான். யுத்தத்தை பற்றி நினைக்க கூடாது. இன்றிலிருந்து கீரி மகாராஜாவும் நாகராஜாவும் நண்பர்கள். பாண்டவர்களே, நீங்கள் இன்று என்னுள் இருந்த அகங்காரத்தையும் பகைமையையும் அழித்து விட்டீர்கள். நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறேன். மற்றும் பீமா, உன்னை போன்ற ஒரு வீரன். அவரை நீங்கள் பார்க்காதீர்கள். இப்போது அவருக்கு பிடித்ததை செய்து கொண்டிருக்கிறார்.